ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில். ஸோ லாஸ்ட் வீடியோவோட நம்ம ஹெச்டிஎம்எல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் என்ன? அத வந்து எப்படி யூஸ் பண்றது? அண்ட் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் என்னென்ன? அண்ட் அத எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்னு ஹெச்டிஎம்எல் பத்தி கம்ப்ளீட்டா வந்து நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம சிஎஸ்எஸ் அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது நார்மலா நம்ம ஜஸ்ட் வந்து கன்டென்ட் மட்டும் குடுத்துருக்கோம். இந்த கன்டென்ட்ட நம்ம வந்து எப்படி ஸ்டைல் பண்றோம் அப்படின்றது தான். அதாவது இதோடைய ஃபாண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்றது. இது வந்து எனக்கு ஃபுல்லா கேப்ஸ் இருக்கு. ஸோ இதுல எனக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட்டிங் லெட்டர் மட்டும் எனக்கு கேப்ஸ்ல வேணும். அப்படி இல்லன்னா, இது வந்து எனக்கு ஃபுல்லா வந்து கேப்ஸ்ல வேணும். ஸோ இந்த மாரி நம்ம ஒரு கன்டென்ட்ட நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட அப்பியரன்ஸ நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் சிஎஸ்எஸ் அப்படின்றது. இப்ப HTMLக்கு எப்படி டாட் HTML அப்படின்ற ஃபைல் யூஸ் பண்ணோமோ, அதே மாரி சிஎஸ்எஸ்க்கு வந்து டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா வந்து இதுல இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாரி சிஎஸ்எஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நேமிங் மெத்தட் இருக்கு அப்படின்னா, ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா குடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் நம்மளுக்கு ஆட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஃபைல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட HTML கூட வந்து நம்ம லிங்க் பண்ண போறோம். அதுக்கு இதோடைய ரிலேட்டிவ் பாத்த வந்து காப்பி பண்ணிட்டு, HTML கூட இன்னும் ஒரு டேக் இந்த லிங்க் அப்படின்ற டேக் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல ஸ்டைல் ஷீட் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த சிஎஸ்எஸ் ஃபைல தான் இது வந்து டினோட் பண்ணுது. இப்ப hrefல நம்ம இந்த மாரி ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றத குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, இப்போ இது 2மே கனெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, அ ஜஸ்ட் இதுல வந்து இது என்னன்னு நான் வந்து அப்புறமா சொல்றேன். இது ஆக்சுவலி நம்ம செலக்டர் அதாவது கிளாஸ் ஐடி அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி இதுவும் வந்து என்னன்னா, ஒரு செலக்டர். இத வந்து நம்ம யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இது வந்து நான் பேக்கிரவுண்ட் கலர் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாரி இந்த ப்ளூ வயலட் அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கலர் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ளை ஆயிருச்சு. ஸோ இதுலருந்து இது எனக்கு ஃபுல்லா வொர்க் ஆகுது. நான் வந்து இத ஃபுல்லா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, லிங்க் பண்ணிட்டேன் அப்டின்றத தான் இது வந்து டினோட் பண்ணுது. ஓகே. இப்போ ஸோ இதுவரைக்கும் நீங்க வந்து எல்லாமே இதோடைய பேசிக்ஸ் என்னென்ன அப்டின்றது எல்லாமே, என்னென்ன டாக்ஸ் இருக்கு அப்டின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட். ஸோ வெப்சைட்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து 2 டைப்ஸா வந்து இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம டைனமிக் சைட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஸ்டாட்டிக் சைட். ஸோ ஸ்டாட்டிக் சைட் அப்டின்றது என்னன்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வந்து ஸ்டாட்டிக் சைட். இப்ப இதுல வந்து இந்த யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ யூசர் வந்து இதுல டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இதெல்லாமே இருக்கு. ஆனா, இப்ப இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட வந்து யாராலயும் வந்து என்ன பண்ண நம்மளால வந்து இதுக்கப்புறம் நம்ம சேஞ்சும் பண்ண போறதில்ல. ஸோ சேஞ்ச் பண்ண முடியாத கன்டென்ட் அதாவது யூசர்ஸ் வந்து ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட மட்டும் பார்க்கலாம். இதுல வந்து வேற எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது. அப்படின்றப்போ, ஸோ இந்த மாரியான கன்டென்ட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம குடுக்கறது. இல்ல நீங்க வந்து ஜஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க இது அதுலயுமே வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அது என்னென்ன சர்விஸ் ஆஃபர் பண்ணுது அப்படின்றத மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அது ஸ்டாட்டிக். இப்ப அந்த வெப்சைட்ல வந்து கன்டென்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதாவது அ ஒரு டைம் வந்து இந்த சர்விஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். இதுக்கு எங்ககிட்ட வந்து இல்ல இந்த ஜாப்க்கான வேக்கன்சி எங்ககிட்ட இருக்குன்னு போடுறாங்க. அடுத்த டைம் அத வந்து அப்டேட் பண்றாங்க. ஸோ இந்த பொசிஷன் ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்க அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த மாரி கன்டென்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய வெப்சைட்ஸ நம்ம வந்து டைனமிக் வெப்சைட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். இல்ல ஜஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்னா அதுல எந்த ஒரு இன் இன்புட் அண்ட் அவுட்புட் எதுவுமே வந்து நடக்காது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அதுல விசிபிளா இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஏதோ ஒரு ஃபேக்ட் வந்து அதுல இருக்கும். அவ்வளோதான். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் இந்த HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். சைட் பை சைட் நம்ம வந்து CSS வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்லயே நம்மளுக்கு 3 டைப்ஸா வந்து இந்த சிஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம இது பார்த்தோம் இல்லையா? அதாவது எப்படி லிங்க் பண்றோம் இந்த HTML கூடன்ட்டு. இதுல நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஃபைல நம்ம வந்து கிரியேட் பண்றது சேம் ஃபோல்டர்ல டிஃபரண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல சிஎஸ்எஸ் குடுத்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது. அதே இந்த ஹெட்குள்ளயே நம்ம என்ன பண்றோம், இந்த லிங்க் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணாம வேணுனா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஸ்டைல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி, இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் ஓகே சாரி. இப்ப இதுல வந்து நம்ம H1 டேக்க வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். H1 பேக்கிரவுண்ட் கலர்.
ஸோ இந்த மாரி. இப்ப எனக்கு இது H1க்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கு இல்லையா? இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்டின்னா, ஒரு டாக்குமெண்ட்குள்ளேயே நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம மோஸ்ட்டா இந்த மாரி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பெரிய அப்ளிகேஷன்ஸா இருக்கிறதுனால அது பெரிய அப்ளிகேஷன்ஸா தான் இருக்கும். அப்படி இல்ல நம்ம நெறைய சிஎஸ்எஸ் யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். அப்ப நம்ம அத ஒரே ஃபைல்லயே குடுக்கும்போது, அது வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ்க்காக நம்ம வந்து இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் 3 ஒன் என்னன்னா, இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்றது என்னன்னா, இதுக்குள்ளேயே ஆட்ரிபியூட்டா நம்ம ஸ்டைல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட்ல நான் வந்து இப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றத குடுத்துட்டு நன் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றது என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அண்டர்லைன் வந்துச்சு இல்லையா? இது வந்து நன் அப்படின்னு குடுக்கும்போது, இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இது. இப்போ எனக்கு இதிலேயே வந்து நான் வேற இது கூட வந்து குடுக்கலாம். அ ஸோ என்னன்னா, கலர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல எனக்கு கலர் வந்து என்ன ஆகும்? வேற கலர். ஸோ இதே மாரி ஸ்டைல் அப்படின்னு குடுத்துட்டு, ஆட்ரிபியூட் குடுத்துட்டு, அதுக்குள்ள நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இத வந்து நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் வந்து நம்ம மோஸ்ட் கேஸஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு டைமும் நம்ம இந்த மாரி ஒரு டேகுக்கும் குடுக்கும்போது, இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ நம்ம பிரிஃபர் பண்ற மெத்தட் வந்து இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது தான். இப்போ இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்குள்ள நம்ம இந்த மாரி வந்து ஐடி, கிளாஸ் அப்படின்ற மாரிலாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்ட நான் வந்து எடிட் பண்ணணும். இப்ப இந்த H1 அப்படின்றது எனக்கு ஆக்சுவலி வந்து நெறைய H1 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா வந்து நான் ஏற்கனவே அந்த ஸ்டார்ட்டிங் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு H1 டேக் நம்ம வந்து ஒரு வெப் பேஜ்ல ஒரே ஒரு டேக் இருக்க மாரி தான் பார்த்துக்கணும். மீதி இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாமே H1 தவிர மீதி இருக்க எல்லா டேக்ஸையும் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு மெயின் ஹெட்டிங் அந்த H1 வந்து இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஆனா நம்ம இத மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எரர் காமிக்காது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடா வந்து நம்ம வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்கு இந்த H1 இல்லன்னா வந்து நம்ம இந்த H2வ வந்து வச்சுக்கலாம். ஸோ இத எடுத்துட்டு ஸோ இல்லன்னா வந்து இந்த H3 இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாவும் நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நம்ம வந்து H2 அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 H2க்கு மட்டும் எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகணும். ஸோ அத நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்குறோம். கிளாஸ் ஈக்குவல் டூ ஹலோ அப்படின்ற மாரி குடுத்துட்டு, இதுக்கும் நம்ம கிளாஸ் ஈக்குவல் டூ ஹலோன்னு குடுக்குறோம். அண்ட் அதே மாரி இதுக்கும் கிளாஸ் ஈக்குவல் டூ ஹலோன்னு குடுக்குறோம். இப்ப இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஐடி ஈக்குவல் டூ வேற ஏதாச்சும் ஆ ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்போ இந்த H1 எப்படி வந்து நம்ம இந்த இடத்துல சிஎஸ்எஸ் ஃபைல்ல யூஸ் பண்ணலான்னா, இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஐடி மூலியமா. அடுத்தது இது 3த்தையும் நம்ம வந்து இந்த ஹலோ அப்படின்ற கிளாஸ் மூலியமா என்ன பண்ணலாம்? ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஐடி அண்ட் கிளாஸ் அப்படின்றது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் இத வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செலக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் நேம யூஸ் பண்ணி, இந்த டேக்க நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்றோம். ஸோ இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல நான் ஐடி வந்து குடுத்துருக்கேன். என்ன ஐடி குடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாரி குடுத்துருக்கேன். இப்போ இந்த H1 வந்து நான் ஸ்டைல் பண்ணணும். ஸோ H1 ஸ்டைல் பண்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஐடிய வந்து நான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஐடிக்கு வந்து நம்ம முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஹேஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். குடுத்துட்டு, இப்போ இத வந்து இதுல நம்மளுக்கு நெறைய இந்த மாதிரி என்னன்னா, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல நான் ஃபாண்ட் ஃபேமிலிய குடுத்துட்டு, வேற ஒரு ஃபாண்ட். ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி. இப்ப இது மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. மீதி எனக்கு எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகல. இப்ப அதே மாரி ஹலோ அப்டின்ற ஒரு கிளாஸ் இருந்துச்சு இல்லையா? இப்ப கிளாஸ நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணுவோம்னா, டாட் அப்டின்ற ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி. இப்ப இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம் அதே மாரி, ஃபாண்ட் ஃபேமிலி அப்டின்றத வந்து குடுக்கலாம். இப்போ எனக்கு இது 3த்துடைய ஃபாண்ட் மட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கும்.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது எனக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. அதே மாரி இது 3ம் எனக்கு வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா செலக்டர்ஸ் அப்படின்றது. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கிறது இந்த ஐடி அப்படின்ற செலக்டர். அடுத்தது கிளாஸ் செலக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கிறது யூனிவர்சல் செலக்டர். ஸோ யூனிவர்சல் செலக்டர் அப்படின்றது என்னன்னா, ஒரு பேஜ்ல இருக்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்றது தான் யூனிவர்சல் செலக்டர் அப்படின்றது. இப்போ இதுல வந்து இன்னும் ஒரு டைப் ஆஃப் செலக்டர் இருக்கு. அது என்னன்னா, அ நேம் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேம் செலக்டர் அப்படின்றது என்னன்னா, டைரக்ட்டா இந்த எலிமெண்டோடைய நேம யூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்றது. ஸோ அது வந்து H4ஆ இருக்கலாம், H5, H6 ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கலாம். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, நேம் செலக்டர் அப்படின்னுவோம். ஸோ நேம் செலக்டர்ல வந்து நம்ம இப்ப H5 அப்படின்னு குடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு சிம்பிள் அதாவது இந்த ஹேஷ் மாதிரி, இல்ல வந்து டாட் ஆப்பரேட்டர் மாரி எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம். டைரக்ட்டாவே வந்து இத குடுத்துக்கலாம். இத வந்து நம்ம என்ன பண்றோம், டைம்ஸ் நியூ ரோமன், இந்த ஜார்ஜியா அப்படின்ற மாரி குடுத்துருக்கோம். ஆ இல்லன்னா இதோடைய கலர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில வந்து ஃபாண்ட் கலர்ன்னு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா ஜஸ்ட் கலர்ன்னு யூஸ் பண்ணாலே ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான். இத வந்து நம்ம இந்த மாரி நேம் செலக்டர் ஆர் டாக் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைரக்ட்டா டாக் நேம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதில பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய செலக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில யூனிவர்சல் செலக்டர், அதுக்கப்புறமா வந்து ஐடி செலக்டர் அப்படின்றது, அதுக்கப்புறமா கிளாஸ் செலக்டர் அப்படின்றது, இதுக்கப்புறமா லாஸ்ட்டா நம்ம பார்த்துருக்கிறது, இந்த மாரி நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்றது. இப்போ இந்த செலக்டர்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட வந்து நம்ம ஸ்டைல் பண்றதுக்காக. இப்போ இந்த ஸ்டைல் பண்றதுல நம்ம 2 விஷயம் நோட் பண்ணலாம். ஒண்ணு வந்து செமிகோலன் யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைட் அண்ட் சாரி இந்த கோலன யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்ப இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ப்ராப்பர்ட்டி நேம்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் இது வந்து ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டைல் பண்றது. இப்போ இதோடைய கலர் நம்ம இதே மாரி குடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து இதே மாரி குடுத்துக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு குடுக்கும்போது, இதோடைய பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்றது வரும். இது எல்லாமே என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு சிஎஸ்எஸ்ஸ வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டைல் பண்ணுவோம், எப்படி வந்து நம்ம செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஃபைல்ஸ் வந்து எப்படி செப்பரேட்டா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இன்னும் வந்து இத பத்தி இன் டெப்த்தா வந்து நம்ம பார்க்கலாம். இதுல என்னென்ன வந்து ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு, அத நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணணும், அண்ட் சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து என்னன்னா, அந்த கிரிட் பாக்ஸ், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப ஈஸியாவே வந்து இதுல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க் யூ.